வணக்கம் பவித்ரா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியின் துவக்க விழாவானது இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திடீரென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தனது வீட்டில் நேற்று இரவு கீழே விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கீழே விழுந்ததில் கை விரலில் காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தையல் போடப்பட்டு இருப்பதாகவும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் இருப்பதாகவும் ஓய்வு எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மதிமுகவின் 32ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை வைகோ ஏற்றி வைக்க இருந்த நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் தொண்டர்களிடையே பெரும் தொண்டர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய வைகோ இன்னும் சற்று நேரத்தில் வீடு திரும்புவார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் கூட இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலோ அல்லது வைகோ தரப்பிலோ அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை பவித்ரா.